கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களை நீங்கள் இந்த நாளில் தாழ்த்தும் போது தேவன் உயர்த்துறாராம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்கள் எதிர்காலம், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பொறுமையாக சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை ஆண்டவர் கண் கலங்கி விடமாட்டார். உங்களை தாழ்த்தி போட ஆண்டவர் விரும்ப மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என் மகனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் மகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளோ நாளைக்கு இப்படியே புலம்பி அழுது கொண்டிருப்பா, அவளை என்னை கட்டாயம் கரம் பிடித்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படியாக செய்வார். சத்துருக்கள் மேலாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்று நம்புங்க. இந்த நாளில் நீங்கள் தாழ்த்துங்க, கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.